இன்றைக்கு கொஞ்சம் 2 3 நாளாக காய்ச்சலும் தடுமணும். அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்காகத்தான் இன்றைக்கி ஆசிமாவட்ட வந்தது. என்ன சொல்ல, ஒரு ரசம் மட்டும் வச்சுட்டாங்க. கோழி இறைச்சியில் கோழி எலும்பில் ரசம் வச்சு தாங்கன்னு கேட்டது. அவள் மூமெண்ட்டா அதுக்காண்டி கோழி இறைச்சி மீட்டியாச்சு. மரக்கறி இந்த இருக்குது. இதான் அவங்களோட வீடு. கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் வீடு கட்டி முடியலை. இன்றைக்கு போய் இங்கான் சமைச்சு சாப்பிட போகிறோம். குழம்பும் ரசமும் தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஆசையமாக இதான் முதல் தடவை வீடியோக்கு வர்றது. ஆளு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. ஆனால் காய்க்க தொடங்கிட்டாண்டா நல்லா காயை பார்த்துருக்கீங்களா பார்ப்போம். இப்போ என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாயும் பொடி கொண்டு வந்தது. இறைச்சிராய பேக்கெட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட போகிறோம். ஆசையமாக கொடுத்த என்கிட்ட என்ன சொல்கிறது, ரசத்துக்கு தேவையான சாமான் இடித்து கொண்டுருக்கிறார். இடித்து முடிஞ்சுனா சரி போட்டு வைக்கிறேன். எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்க. நல்லா கொதிக்குது. நல்லா அடுப்பு எரிகிற வேகத்துக்கு நல்லா பொங்கி வருது. நல்லா அவியணுமா எலும்பெல்லாம். அவிஞ்ச பிறகு தான் அந்த மரமரம் அடிக்கிற அந்த மசாலா போட்டு சாப்பிடுங்க. குடிக்கிற பார்த்தீங்கன்னா விற்கிது. ஹாய் மக்களே, நான் சரண். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லை சரண் யூடியூப் சேனல். கையமாக பேக்கோட இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வீடியோவில் ஆசையமாக கால் பண்ணி ஆசைப்பாயில் கோழி இறைச்சி வேண்டி கொண்டு வச்சுனவன் இன்றைக்கு சமைக்கிறதுக்கு. அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் தடுமன், என்ன செய்ய தருவீங்க, கோழி இறைச்சி வேண்டிட்டு வரேன், என்ன வேண்டி செய்ய தருவீங்கன்ட்ட ஆள் ரசமும் வச்சு தாரன், கறியை காய்ச்சோம்ட்ட. நாட்டுக்கோழி தேடி பார்த்தேன். நாட்டுக்கோழின்னா சேவல் சரி வரல, கிடைக்கல. அப்போ உடனே கல்பட் கோழியை வேண்டியாச்சு. கல்பட் கோழியும் நாட்டுக்கோழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். நாங்கள் அப்போ வேண்டியாச்சு. பார்த்திங்கன்றால் இதான் ஆசைமாக வீட்டுக்கு போகிற வழி. இது இல்லை, இதான் வந்த வழி. போகிற வழி இப்படியா போகிறோம். அப்படியே அவங்களோட வீட்டையும் காட்டுவோம்னு தான் எடுத்தது. தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் மிக மிக நன்றி. இப்போ எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர மறந்துடாதீங்க. நீங்கள் ஆதரவு மிக மிக முக்கியம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு கொஞ்சம் 2 3 நாளாக காய்ச்சலும் தடுமணும். அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்காகத்தான் இன்றைக்கி ஆசிமாவட்ட வந்தது. என்ன சொல்ல, ஒரு ரசம் மட்டும் வச்சு தாங்க. கோழி இறைச்சியில் கோழி எலும்பில் ரசம் வச்சு தாங்கன்னு கேட்டது. அவள் மூமெண்ட்டா அதுக்காண்டி கோழி இறைச்சி மீட்டியாச்சு. மரக்கறி மீண்டி கொண்டு போகிறோம். ஆசிர்வாதம் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க போவோம். அவங்களோட வீட்டை போகிறது எங்கே இருக்குண்டு அப்படிலாம் காட்டுறதுக்கு. இங்கால பாதை இல்லை, இன்னும் பாதை போடலை இங்கால. ஆனால் திட்ட வீடுகள் கொடுத்தவங்க, ஆனால் இன்னும் பாதை போடலை. பாருங்கள், நிறைய வீடுகள் கட்டி விடப்பட்டிருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக முடிவு செய்யலை. ஏண்டா காசும் மேலதிக காசும் கொடுக்காத வழியெல்லாம் அப்படியே வீடுகள் கிடக்கு. அப்படியே ஆசையமான வீடும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவன் முன்னுக்கு ஹோல்ட்ரைக்கு வீட்டு வேலை நிறைய கிடக்கு. இன்னும் செய்து கொண்டிருக்காங்க. ஓகே, வாங்க போவோம். ஆள் என்ன செய்து கொண்டிருக்காவது தெரியல. வாங்க போவோம், பார்ப்போம். நான் வாரேன்னு சொன்னான். வேண்டி கொண்டு இன்றைக்கு ஆசையமாட கையால் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். என்ன சமைக்கிறோன்னு தெரியல. கல்பட் கோழி தான் வேண்டி கொண்டு தான். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆள் தண்ணி அடித்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து போவோம். மரமான இங்கே வேறு சொல்லிட்டேன். ஆளை நிற்பாருன்னு நினைக்கிறேன். நான் கிடைக்குமா ஆசையம்மா? 2 பேர் நிற்கிறேன். ஆளை பாருங்க, தண்ணி அடித்து கொண்டு நிற்கிறான். எல்லா கண்டுகளும் இருக்குது. மாதுளை, மாமரம். என்ன ஆசை வேண்டாம், சமைச்சு தருவீங்களே? வீடியோக்குண்டு கதைக்க வைக்கப்பட்டு நிற்கிறேன். ஆக்கள் இன்னும் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். கட்டி இன்னும் முடியலை. உங்களை வீட்டை சுற்றி காட்டுறேன் பாருங்க. சின்ன ஒரு கோழிக்குண்டு இந்த கோழிலே ஒன்றை போட்டு சமைச்சிருக்கலாம். ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க. ஆளை வேற சொன்னால் ஆள் நேற்று வந்து என்ன சாமான் ஆள் நேற்று இங்கே வந்து நிற்கிறார். மடங்கிட்டு போல
ஃபுல்லாக சுற்றி வர தண்ணி அடிச்சுட்டா எனக்கு எத்தனை மணிக்கு சமைச்சு சாப்பிட்றேன்னு தெரியல பாருங்கள். தோடை நிற்கிது, நல்ல கருவேப்பிலை நிற்கிது. கருவேப்பிலெல்லாம் நான் பேடி கொண்டுறையில் நான் இங்கே நிற்கிது என்ன வழியில் பேடி கொண்டுறையில். இங்கால பூரா பார்த்தீங்கன்னா திட்ட வீடு கொடுத்தவங்க இன்னும் கன பேர் கூடிய முறையில் ஆக்கள் வேறே இல்லை. இங்கால ஒரு காலேக்கர் குறைவாக தான் காணியில் கொடுத்தவங்க இன்னும் மிச்ச பேர் வீடு கட்டி இங்கால வேற இல்லை. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடு கட்டி வச்சாங்க. ஆசை மக்கள்லாம் முதல்ல இங்கே வந்திருக்காங்க. அவங்களும் வீடு வேலை நடந்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பூரா மண் தான் பாருங்க. எத்தனை வருஷம் ஆசை வந்தது என்ன வச்சு? 4-5 வருஷம் வரும் பாருங்க. காய அவ்வளோ தண்ணி அடி, ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிச்சு ஆசையமாக காய்க்க பண்ணிட்டேன். ஓகே மக்களே, ஒரு மாதிரி வந்து இருந்தாச்சு, எல்லா சாமானும் ரெடி பண்ணியாச்சு. ஆசையமாக தான் இது கோழி இறைச்சி வெட்ட போகிறான். கோழி தான் பொயில கோழி இல்லை, கல்பட் கோழி தான். ஊர்கோழி எல்லா இடம் தேடி பார்த்துட்டாங்க, ஊர் சேவலை அப்படி இல்லை. இன்றைக்கு என்ன ஆசைமா செய்யப்படுறீங்க? இறைச்சி குழம்பு வைப்போம். இறைச்சி குழம்பும் இன்றைக்கி இறைச்சி குழம்பும் ரசமும் தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஆசையமாக இதான் முதல் தடவை வீடியோக்கு வர்றது. ஆளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கு. நான் காய்க்க தொடங்கிட்டான்டா, நல்லா காய பார்த்துருக்கீங்களா பார்ப்போம். இப்போ என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாயும் பொடி கொண்டது, இறைச்சி பேக்கெட். கோழியை ஆசைமாக மட்டும் நான் அவருக்கு ஒரு உதவியாக வெங்காயத்தை இதெல்லாம் வெட்டி கொடுப்போம். அது வெட்டுறீங்களே பார்த்தீங்கன்னா உயிர் ரெடியாக தான் பண்ணாங்க. 1700 ரூபா சொன்னவங்க. அதை 1700 ரூபாய்க்கு வேண்டி அதை உரித்து தந்தவங்க. ஆசையாக வெட்ட தொடங்க அப்புறம் நான் சின்ன வெங்காயத்தை உரிப்போம். ஏன்னா போடுற என்ன சொல்கிறது, வெங்காயம் கூட போடணும். சின்ன வெங்காயம் போடத்தான் சாப்பாட்டுக்கும் ருசியாக இருக்கும். அதனால் நிறைய வெங்காயம் இருக்க வேண்டியது. நிறைய போடணுமா ஆசையமா? 100 கிராம் போடணும். நான் சின்ன வெங்காயத்தை உரிக்கிறேன். ஆசையமாக இறைச்சி வெட்டுறா. வணக்குதா வணக்கு வேணும். சொப்பன கீழே வேணும். இந்த பின்னுக்கு எடுத்த பார்ப்பீங்க, இது காட்ட மரத்துக்கு இதில் பாருங்க எல்லாம் கிரிக்கிறதுக்கு ஆக்கள் என்ன சொல்கிறது, பேர பிள்ளைகள், ஆசையோட பேர பிள்ளைகள், மருமோனாக்கள் அவங்க கிரிக்க முடியாண்டது. அவையெல்லாம் முதல்ல இருந்தது. இப்போ ஆசையமாக பிரிக்கணும். அந்த வீடு திருத்தவில் நிறைய இருக்குது. திருத்தம் ஒரு நாள் எல்லா வேலையும் காசு வேற. முட்டை கொடு தானே, கல்வெட்டு முட்டை கொடு தானே. இனி இறைச்சியெல்லாம் வெட்டி முடிஞ்சு இனி ஆசையமாக ரசத்துக்கு வேற எலும்பும் குத்தி ஒரு 2 கிராம் போட்டு வச்சுக்கிறேன். அதையும் குறிமாவை எடுத்து வச்சு அதை குறிமாவை எடுத்து நானும் வெங்காயத்தை வெட்டி போட்டு ஆசை வெங்காயம் வெட்டுற சரியா? வெங்காயத்தை வெட்டி போட்டு இனி சமைக்கிறது தான். நாங்கள் வெளியெலாம் சமைக்க போகிறோம், வீட்டுக்கு சமைக்கல. நாங்கள் சமையல் வீடியோண்டாலே தெரியும் தானே, வெளியில் தான். அது வெளியில் சமைக்க என்ன சொல்கிறேன், காத்தோட்டமாக நல்லா இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும். வீடுகளில் சமைக்கிறோட ஆசையமாக வீட்டில் சமைக்கிறோட வீட்டுக்குள்ளே நினைச்சவன். இப்போ நாங்கள் சொன்னோம் வீட்டுக்கு இல்லை ஆசையமாக நாங்கள் சமைச்சாலே வெளியெலாம் சமைக்க போகிறோம் உண்டு. இப்போ குடும்பம் எடுக்கிறோம். இதுக்குள்ளே என்ன எல்லா எலும்பையும் குடும்பம் எடுக்குதுன்னா ரசத்துக்கு எலும்பு எடுத்து வைக்கிற ஆசையமாக அதுக்கிடையில் வெங்காயத்தை வெட்டி போட்டு. ஓகே மக்களே, எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டு உங்களோட வெளியில் அடுப்பை செட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, நீங்கள் ஏதாச்சும் கழுவுங்க. ஓகே மக்களே, அடுப்பை செட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வெளியில் சரியான வெயில். இந்த ஒரு மாமரம் தான் நல்ல ஒரு நிழலாக இருக்குது. இந்த இடத்துல நான் அடுப்பை செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அடுப்பை செட் பண்ணி போட்டு வெளியில் வச்சு தான் சமைக்க போகிறோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இன்றைக்கு கோழி கால் ரசமும் கோழி குழம்பும் தான் வைக்க போகிறோம்.
அதுவும் ஆசை நல்லா வைப்பா. இந்த தடுமானுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தொடர்ந்து பாருங்கள். அடுப்பு செட் போகணும் அடுத்தது. ஓகே, கொஞ்சம் புரை கொண்டு ஆச்சு. பார்த்தீங்கன்னா பனைமட்டையும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பனைமட்டை, பன்னாடை எல்லாம் சேர்த்து செட் பண்ணுவோம். இது இந்த சரி தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் அடுப்பு பெருசாக இருக்கு. ஓகே, என்ன விரையாடு தெரியல. காஞ்ச மரத்தில் இருந்து எடுத்துருவாங்க. இங்கே ஃபுல்லாக அப்படி தான் பனைமட்டை, ஊமல்ன்றது என்ன சொல்கிறது, பரங்காடை, அந்த கொட்டை அதெல்லாம் போட்டு தான் சும்மா விர வைக்கிறது. கேஸ் இருக்கும். கேஸ் அடுப்பு பயன்படுத்துகிறேன் குறைவு. ஆசையமாக கேஸ் அடுப்பு இல்லை, விறகு அடுப்பு தான். நெருப்பு பிடிக்க மட்டும்தான் பிரச்சனை. நெருப்பு பிடிச்சா புகு பூண்டு கொழுந்து விட்டு எரிக்கும். அடுப்பை எரிச்சு விடுவோம். சரியான காற்றா இருக்கு. பன்னாடையில் பிடிச்சிட்டு பன்னாடை வச்சாலே காணும். பன்னாடையில் பிடிச்சிருந்தா சரி. விறகுல நெருப்பு மூழ்க மட்டும்தான் பிரச்சனை. நெருப்பு மூண்டுச்சுட்டா சரி. இது இந்த பன்னாடை பனை பன்னாடை. தென்னம்பன்னாடா கொஞ்சம் மெல்லிசாக இருக்குன்னு டக்குண்டு இது செய்யும். என்ன சொல்கிறது, நெருப்பு பிடிச்சிடும். அவசியம் பாய் கொண்டு வந்துட்டா. பாய், உரல், வெந்தயம், சின்ன உரல் கொண்டு வந்துட்டா. என்னம்மா இது என்ன சொல்கிறது, இறைச்சராக்கு இடிக்கிறாக்கு. ரைட், சட்டி இருக்கா கழுவி போட்டு வச்சா சரி. அளவு சரி. சரி, கழுவோம். கழுவி போட்டு கட் பண்ணு. பார்த்தீங்கன்னா மக்களே, சாமான்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள். இது கறித்தூள், வெந்தயம், பெருஞ்சீரகம், இறைச்சரக்கு. இதைத்தான் நாங்கள் இடித்து வறுத்து போட்டு இடித்து போடணும். மற்ற இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. கருவாய், இலக்காய், கிராம்பு நிறைய இருக்குது. இந்த வெங்காயம், பால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அதாவது முதல் தரம் புளிஞ்ச பால். இந்த இறைச்சி ரெடி. முதலாவது இறைச்சி குழம்பு தான் வைக்க போகிறோம். அடுத்தது எண்ணெய் இருக்குது. அதுக்கு பிறகு தான் ஆசையமாக ரசம் வச்சு தரப்போகிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி வேதுண்டு. ஓகே, அடுப்பெரிய தொடங்கிட்டு நீங்கள் ஆசையமாக முதலாவது என்ன ஆசையமாக போடுறீங்க? இறைச்சி இறக்க போட்டு வறுக்க போகிறா. அந்த பொழுத்தினும் உள்ள விழுந்துட்டு ஆசையமாக பேப்பர். இதுக்குள்ளே என்ன ஆசையமாக இருக்குது? பெருஞ்சீரகம், கிராம்பு, அதோட இதுவும் போடுறீங்க. என்ன கருவேப்பிலையும் போட்டு போடுறீங்க, வறுக்குறீங்களா? பிரியாணி இலையும் இருக்குன்னு உண்டு. எல்லாம் போட்டு அதை வறுத்து அதான் நீ இடிக்கணும். இடிச்சு தான் இறைச்சி போட்டு இறக்கேக்க ஏன் முதல்ல போடுறது? இறக்கலாம் ஆசைமா. உரலை போட்டுட்டு அப்படியே இடிக்கணும். அந்த இடிச்சு கொடு. மேடம் அடிக்க போகிறேன். அடுப்பு நல்ல விறகு போல் நல்லா எரியுது. வெளியில் அடுப்பு மூட்டி எரிக்கி சமைக்கும் போது இதான் ஒரு என்ன சொல்கிறது, நல்ல என்னென்னா அந்த காற்றோட்டத்துக்கு நல்லா அடுப்பு எரியும். அது நல்ல விறகு கிடச்சின்னா சரி, டக்குன்னு சமைச்சிடலாம் ஈஸியாக. ஓகே, அந்த சட்டிலாம் அப்படியே கரையாச்சப்புறம் ஆள் போட்டு குத்துறேன். படி அடிங்க. ஒரே ஒரு வேலை செய்ய போகிறீங்க, கேமராவும் இடிக்கிறேன் தான். அடுத்து என்ன ஆசையம்மா? ஏனி வெங்காயத்தை வதக்க போகிறீங்களா? அடுத்த வெங்காயம்,
எண்ணெய் ஒன்றும் போடலையா? எண்ணெய் போடுவாங்க. வெங்காயத்தை போட்டுட்டு அடுப்பெரி என்ன சொல்கிறது சட்டி காயண்டு வெங்காயத்தை போட்டு எண்ணெய் விடாமல் வெங்காயத்தை போட்டு எல்லாம் வித்தியாசமாக தான் செய்கிறேன் ஆசையமாக எடுத்தால் எண்ணெய் விட போகிறான். வெங்காயம் நல்லா வதங்கணுமா? எளிமையான முறையெல்லாம் ஒரு சமையல் ஒன்று இருக்க போது அது மட்டும் தெரியுது. அட்டு போயிட்டு செம்மையாக கொழுந்து விட்டு எரியுதாப்பா. பக்கத்தில் இருக்கவே நான் கிடக்கு. பெருஞ்சிடாமா? ஆ பெருஞ்சீரகம் போட்டாச்சு. இதை போடுவோம். பெருஞ்சீரகம் போட்டாச்சு. அடுத்து வெந்தயம் வெந்தயம் பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டாச்சு. நீங்கள் இறைச்சி போடுறதா? வெடிச்சு முடிஞ்சா? நீங்கள் என்ன செய்யணும்? அதை மூடி கொண்டு போ. பாப்போம். நல்ல பவுடர் ஆகுது. இறைச்சலை கிடிச்ச பவுடர் உள்ளையோ 2 உள்ளி அடிக்கணுமா? வாசமா வச்சியை போடுவோம். வாசத்தை மணந்தே சொல்லி அப்படி இருக்கு. குழம்புக்காய்த்த இறைச்சி போட்டாச்சு. அதுக்கு மிச்சம் இருக்கிறது ரசத்துக்கு. மாப்பிள்ளை உள்ளி இடிக்க போகிறான். கலரை மாறிக்க காக்கா உப்பு போட்டாச்சு. இது பாலப்போ ஆசை இறக்குறது முதல் பாலப்போ இறக்குற தூளெல்லாம் போட்டு பிசட்டி மூடி விட்டு அவியணும்னு அவிஞ்சு நல்ல தூள்லாம் போட்டுருக்காங்க நிறைய. சில இடங்களில் தூள்னு பார்த்தீங்கன்னா மல்லி வெந்தயம் இதெல்லாம் தனித்தூளை போட்டுட்டு எல்லாம் ரொம்ப இடிச்சு போவாங்க. ஆனால் இது எங்கிட்ட தூளில் பார்த்தீங்கன்னா இங்கால என்ன சொல்கிறது ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் தமிழாக்கடை இங்கால இலங்கை வாழ் தமிழாக்கள்கிட்ட தூளை பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு இடித்து நேரடியாக வச்சுருப்பாங்க. இதே இது இந்தியா முறைப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் தனித்தனியாக இடித்து போடுறது அப்படின்னா நினைக்கிறேன். இங்கே ஒரே அடியாக போட்டு திரிக்கிறேன்னு ஆசைமா. நல்ல வாசம் இப்பயும் மணக்கிற ஆசைமா. பாலை விட போகிறோம். ரைட்
இது ஒரு பால்லாண்ணே பாடம் விட்டாச்சு. எனக்கு குழம்பு அவியணும். அப்படியே மூடி விட போறீங்களா? தூளா? இந்த தூள் நல்லா இறைக்கும், ஆனால் அள்ளி போடுறா. நாங்கள் பிரச்சனை இல்லை, தடுமலுக்கு உரைப்பு நல்லா இருக்கும். அடுத்த ரசம் தான் வைக்கணும். ரசத்துக்கு என்ன ஆசை செய்யணும்? ரசத்துக்கு மல்லியும் செத்தலம் மிளகும் நச்சீரகம் எல்லாம் போட்டு இடிக்கணும். ரெண்டு உள்ளியம் போட்டு இடிக்கணும். இடித்து அதான் போட்டு இது தண்ணி புளியெல்லாம் விட்டு அவிய விட்டுட்டு கொஞ்சம் புளி குளிஞ்சு விட்டு அவிய விட்டுட்டு ரச்சிக்க பிறகு கொஞ்சம் ரச்சி அவிஞ்சு தண்டை முடிய பிறகு திரும்ப இதை போடணும். அந்த இடித்த சாமானா நல்லா ஆட்டி தண்டை போட்டு ஒரு கொதியோட இறக்கி கொஞ்சம் பச்சை தண்ணி தெளித்து போட்டு இறக்கி குடிக்கணும். சரியா, செய்து தாங்க சாப்பிடுவோம். இன்னும் இடிச்சு முடியலையா? முடிச்சு. ஓகே, உள்ளியும் இடித்து முடிஞ்சு இனி குழம்பு கொதிச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ரச வேலை இருக்குது. இன்றைக்கி எல்லாம் சமைச்சு சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்டா 2 கறி பார்ப்போம் எப்படி வேதுண்டு. ஓகே ஆசா தொடங்க பார்ப்போம் எப்படி அவிஞ்சிட்டாண்டு பாருங்கள் கலரை. தூள் நல்லா கூட தான் போட்டிருக்கா. உள்ளியா? இடித்த உள்ளி போட்டாச்சு. அடுத்து இறைச்சி இறக்கு இந்த இடிச்சு நாங்கள் மறுமணம் இடிச்சதை போட போகிறோம். அப்படியே போட்டாச்சு. போட்ட ஒரு கிண்டு கிண்டினா சரி. கொஞ்சம் விட்டு இறக்கலாம். சரிண்ணா, தேசி புளி இப்போ இறக்கு விடுறேண்ணே. பார்த்தீங்கன்னா இது பொயில கோழி இல்லை, கல்பட் கோழி. அதாவது இந்த முட்டை கோழியை தான் நாங்கள் வேண்டியது. நாங்கள் நாட்டுக்கோழி அப்படியில் சேவல் தேடி நாங்கள் நாட்டுக்கோழி மாதிரி தான் கிட்டத்தட்ட சேவல் தேடினாங்க. நான் கிடைக்கல, அவசரத்துக்கு கல்வெட் கோழியை போட்டாச்சு. அடுத்தது ரசத்துக்கு என்ன ஆசை செய்யணும்? சும்மா இருக்கிற மாதிரி கொடுங்க இடிக்கட்டு. என்னது செத்தலா? அடுத்த செத்தல் செத்தில் கணக்கே போடணும். காணும் செத்தில் எத்தனை ஒரு 4-5 போட்டிருக்கா செத்தல். அடுத்தது மல்லி. மல்லி கொஞ்சம், செத்தல் கொஞ்சம், மல்லி கொஞ்சம். ரசத்துக்கு மிளகு. அட்டு பெரியுது நல்லா பண்ண மாட்டேன். குறைச்சி விட்றதா? ரைட்டு, நீ எரியக்கூடாதான், கொஞ்சம் குறைச்சி விடுவோம். அடுத்த மிளகு. ரைட், மல்லி செத்தல் மிளகு 3 போட்டாச்சு. அவ்வளோதானா? நச்சீரகமா? எல்லாம் ஒரு சின்ன சின்ன போத்தலுக்கு ஆசை வச்சுக்கிறாங்க. எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி போத்தலுக்கு நச்சீரகம். பெருஞ்சீரகம் போடுற இல்லையா? பெருஞ்சீரகம் போடுற இல்லையா? நச்சீரகம். ஓகே, இனி இடிக்கலாம். நீங்கள் உள்ளி போடணும். ஓகே, குத்துங்கள். திறந்து பாருங்க. ரைட், அப்பா எண்ணெய் பறந்து பாருங்க. எண்ணெய் மேலால் எண்ணெய் மாதிரி வருது. அந்த முதல் பால் விட்டது மேலே எண்ணெயாக வருது. எப்போ சாப்பிடணுன்னு இருக்கு. தேசிக்காய் விட்டாச்சு. ரைட், ஒரு தேசிக்காய் காணுமா? பாதி காணுன்னு பாதி விட்டாச்சு. ரைட், என்ன இறக்குறதா? சரி, ஓகே. கோழி குழம்பு ரெடி. நீங்கள் அடுத்த ரசம் வச்சா சாப்பாடு சாப்பிடலாம். இடிச்சு முடியுதா நீங்கள்? ஓகே, இறக்குவோம். ரைட், பாயில் வச்சுறாங்க உருகிடும். ரைட், கல்லில் வச்சாச்சாங்க. ஓகே,
பாருங்க எப்படி இருக்கு மாமரம். மாமரத்துக்குள்ள வச்சாச்சு. கறி ரெடி. ஓகே, குழம்பு ரெடி. முடியாச்சு. அடிக்க முடியுதா? இன்னும் கிடக்கு. கடிங்க. என்ன செய்வீங்க இப்போ? ரசத்துக்கு புளி புளிஞ்சு விட்டுருவோம். புளி புளிஞ்சு விட்டுட்டு அப்போ இப்போ அடுப்பில் வைக்காமையே புளிஞ்சு விடுறதா? புளிஞ்சு விட்டு அவிக்க விடப்போம். ரைட்டா. ரசத்துக்கு இப்போ எலும்பு எடுத்து வச்சது அதுக்குள்ளே பழப்புளி புளிஞ்சு விட்டுட்டு. ஓகே, சின்னண்ணா கல் அடுக்குவோம். பெரிய தாஜடிக்கு வச்சது அடுப்பை மூடி விட்றேண்ணே. ரைட், இனி அடுப்பு கொண்டு விட்டு எரிய விட்டா சரி. பழப்புளி புளிஞ்சு விட்றா. ஓகே, இதுண்ணே கடிச்சு முடிஞ்சுதா? உப்பு போடுவோம். உப்பா? இதை உள்ளே போட்டு அடிக்கணும். உள்ளே ஓகே, பழப்புளியும் இப்போ எலும்பை போட்டுட்டு பழப்புளியும் உப்பும் போட்ட ஆசையமா. இப்போ அவர் இடித்து கொண்டு இருக்கிறார். மல்லி என்னென்ன போட்டு ஆசையமா இடிக்கிறான்? மிளகு, நச்சீரகம், செத்தலாம் வடம் போட்டு இடித்து கொண்டு இருக்கிறார். உள்ளி இப்போ அடுத்த உள்ளியை போட போகிறேன். உள்ளியை போட்டு இடிக்க போகிறேன். தோலோடைய போட்டு இடிக்கலாமா? இடிச்சுட்டு எடுக்கலாம் என்ன? தோல் ஈஸியான முறை. தோலோட போட்டால் இல்லைம்மா? ரசத்துக்கு அப்படி போட்டானே முடிவெடுத்த தோல் ஆசையமா? அது முடித்தரானே அவிஞ்சா சரிங்க. அடுப்பா பாருங்க. பனை மட்டை நல்லா காஞ்ச பனை மட்டை நல்லா இருக்குது. இந்த ஃபுல்லாக இடிக்கிறதான் வேலை. மருமண்ட வேலையண்டை ஃபுல்லாக இடிக்கிறதுக்கு விட்டாச்சு. இறைச்சரை இடித்ததுலேருந்து ரசத்துக்கு இடிக்கிறவங்களுக்கு ஆள் தான். எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்க. நல்லா கொதிக்குது. நல்லா அடுப்பு எரிகிற வேகத்துக்கு நல்லா பொங்கி வருது. நல்லா அவியணுமா எலும்பெல்லாம். அவிஞ்ச பிறகு தான் அந்த இடிக்கிற மரமரம் அடிக்கிற அந்த மசாலா போட்டு. ஓகே மக்களே, ஒரு மாதிரி சமையல் முடிகிற நிலைமைக்கு வந்துட்டு பின்னுக்கு மரமரம் அடித்து கொண்டு இருக்கிற அந்த மசாலா போட்டு ரசத்தை இறக்கினா சரி. ஏற்கனவே இறைச்சி குழம்பு கறியாச்சு இறக்கி வச்சுட்டு ஆசையமாக மாவட்டத்துக்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆசையமாக இறைச்சி கறியை விட மீன் குழம்பு மீன் கறி ஏண்டா இங்கே ஃபுல்லாக கடத்தொழில் தானே. கடல் சம்மந்தமான கறி காய்ச்சறையில் ஆசையமாக அடிச்சுக்கவே இல்லாது அப்படி இருக்கும். இன்னொரு நாளைக்கு அந்த என்ன சொல்கிறது நல்ல மீன் வேண்டி 2-3 கறி வச்சு உங்களுக்கு காட்டணும் அந்த வீடியோ. ஏண்டா மீன் கறி இன்னும் நல்லா வைப்பா. இறைச்சி நல்லா வைப்பா தான். அதை விட மீன் கறிகள் நல்லா வைப்பா. மீன் கறி மீன் பொரியலாம் நல்லா இருக்கும். அசைய மாட்டா. அது இன்னொரு நாள் வீடியோவில் அதில் நீங்கள் விரும்பப்பட்டு கேட்டிங்கன்னா இன்னொரு நாள் அந்த வீடியோ வரும். பாப்பம் சமைச்சு கிட்டத்தட்ட முடியுது. அதை போட்டு வைக்கிறா சரி. சாப்பிட்ற நேரம் காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா கறி நல்லா என்ன சொல்கிறது ரசம் நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு பாருங்கள். எப்படி கொதிக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அவஞ்சிட்டு நினைக்கிறேன். அவஞ்சிட்டா? அவஞ்சிட்டே நீ என்ன இந்த மசாலா போட்டா சரியா? ஓகே, காணாம முடிச்சது அதை போட்டு வைக்கினா சரியா. இதெல்லாம் இருக்குது விஷயம். ரைட், எனக்கு இறக்கினா சரியா சிவா? எல்லாம் கொதிச்சு முடிஞ்ச தண்ணி விட்டுட்டு வைக்கிட்டேன். கடைசியில் கொஞ்சம் தண்ணி விடணுமா? 5 minutes later. ஓகே மக்களே, ஒரு மாதிரி சமையல் எல்லாம் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா சோறு பச்சரிசி சோறு தான். அதோட இன்றைக்கு என்ன சொல்றது கல்பட் கோழி இறைச்சியும் ரசம் ஆசையும் வச்சாச்சு. சாப்பிடும் ஆசைவா? சோறை போடுங்க. சோறை காட்டுங்க. கறியை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் மத்தி செம்மையாக இருக்குது. நல்ல என்ன சொல்கிறது நாட்டுக்கோழி மாதிரி தான். கல்வெட் கோழியும் முட்டை கோழி அது குழம்பு. ரசத்தை பாருங்கள். ரசம் தான் நான் குடிச்சும் பார்க்கல. டேஸ்ட்டு கூட குடிச்சு பார்க்கல.
சூப்பராக இருக்குது. போட்டு சாப்பிடுவோம். பார்த்துக்கிண்டா இதை வைப்பாங்களே. ரசத்தை விட்டு குடிச்சு குடிச்சு சாப்பிடும். ரசம் தானே ரசத்தை குடி கொஞ்சம் விட்டு குடிச்சுக்கோங்க. கரண்டியால் கை குடிச்சுக்கோங்க. நல்லா கிடக்கும். சரி எப்படி ஆசைங்க? பார்த்தீங்கன்னா இந்த கோழி எலும்பு போட்டது நோமலாக குடிக்கிற ரசத்தை விட இந்த கோழி என்ன சொல்கிறது அதில் சாரெல்லாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுமணி சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு வாய் குடித்தோடனே தெரியுது மூளை கடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளவு என்ன சொல்கிறது முளகு உரைப்போ எலும்பை கடிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் சூடாக நல்லா இருக்கும். எலும்பு சாப்பிடுவீங்க. குடிக்கிற பார்த்தீங்கன்னா இருக்குது. தனிப்பு சூப்பராக இருக்கு ஆசைமா. நீங்கள் சாப்பிடுங்க. விட்டு வடிவா குடிக்கும். எலும்பு தாராளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலும்பு தான். எலும்போட சாரெல்லாம் இதில் இறங்கி ஆசைமாக விட்டு கொடுப்போம். கோழியோட முதுகெலும்பு காலில் எலும்பு எல்லாருமே கொத்தி போட்டு நல்ல ஒரு ரசம். சூப்பராக ஓகே, கோழி இறைச்சியை போட்டு சாப்பிடுவோம். சோறும் சுடு சோறு ஐவைக்கு செம்மையாக சுடுது. நாசமாக தரமா ஆக்கிட்டேன் உரைக்குதுண்ணே. சரியா தூள் போட்டு ஒயில கோழி என்ன பொயில கோழின்னா சொப்டா இருக்கும். இது நாட்டுக்கோழியே மாதிரி தான். கல்வ கோழி செம்ம ரஃபா இருக்கு. சூப்பரா இருக்காண்ணா இறைச்சி. நல்ல உழைப்பு தான் கூட. நான் காரம் கூட சாப்பிட்றாங்கல்ல, ஆனாலும் இது உழைப்பு கூட. இதுக்கு நான் பச்சை மிளகாவும் கொச்சிக்காவும் போடையில கருத்தூர் மட்டும்தான். என்ன செய்யணும் இறைச்சி சாப்பிடுங்க. காணும் ஆசை அவ்வளோ சாப்பிட மாட்டா. நாங்கள் இல்லை தறி பிடிக்க தானே. எல்லாம் தர எலும்பை சபை சாப்பிட்டா. நீங்களும் உங்களோட வீடுகளில் வேண்டி செய்து சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் செய்த மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கும். ஊர்கோழி மாதிரியே இருக்குன்னா ஊர்கோழி மாதிரி தானே, வித்தியாசமே இல்லை. ஊர்கோழி மாதிரி தான். சதவுரை குழம்பெல்லாம் அழகாக செம்மையாக இருக்குது, ருச்சியாக இருக்குது. ஓ ஆசையமாக நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கையளவு தான் எல்லாம். உப்பு தூளை எல்லாம் என்ன சொல்கிறது மசாலா எல்லாம் தூளெல்லாம் அப்படியே போட்டவ. ஒரு ரூபாய் கூட நக்கி பார்க்கல, நக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஆனால் அவ்வளவும் அப்படியே இருக்குது. அது பிறகு உப்பு ஒன்றும் போடவும் இல்லை, புளி ஒன்றும் போடவும் இல்லை. ஆனால் அவ்வளோ அப்படி இருக்கு. அவ்வளோ அனுபவம். கோல்ட்ரிக்கும் நல்லா இருக்குது. ஆனால் ஆசையாக நல்லா மீன் தீயல், மீன் குழம்பு எல்லாம் நல்லா வைப்பா. இன்னொரு நாள் அந்த வீடியோ என்ன சொல்லுவாங்க மீன் கரவலையில் மங்கு மீன் வண்டி கரவலை வீடியோ பார்த்து முதல்ல போட்டது பார்த்தாக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி சின்ன மீன் பட்டிருக்கும். அந்த மீனை தான் சொல்கிறான் வாசியமா.
அது தீச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொச்சிக்காய் போட்டு என்ன பால் விட்டு தீக்கிரம் நல்லா தீச்சா நல்லா இருக்கும்ண்ணே. தீக்க நல்லா இருக்கும். அது ஒரு நாளைக்கு தீச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது நல்லா செய்வோம் ஆசையமா. ஓகே மக்களே, இன்றைய பொழுது கோழியை வேண்டி ரசமும் செய்து தடுமனுக்கு நல்ல குழம்பு காய்ச்சி சாப்பிட்டாச்சு. இதே போல நல்ல ஒரு வீடியோக்கள் வேணும்னா முரளிசரம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் தர ஆதரவு எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட போகிற ஒன்றா இருந்து இன்னைக்கு மரமௌண்ட் வீடியோ எடுத்துக்கொண்டு அவனும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ முடிப்போம். என்ன சொல்கிறது, மாமாவோட போட்ட அந்த காட்டுறச்சி கோழி சமையலுக்கு நிறைய பேர் ஆதரவு வந்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காத பாருங்க. அதான் 12,000 பார்வையாளரை கடந்து போய்கொண்டிருக்கு. அந்த வீடியோவும் வித்தியாசமான வீடியோ மாமா வச்சு, இது ஆசையமாக வச்சு இந்த வீடியோக்கும் அதே போல் ஒரு ஆதரவு தெரிவிங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே மர்மோன் ஓய்யா உனக்கு இல்லை இருக்குல்ல அம்மா சாப்பிடுவோம். ஓகே மக்களே, மர்மோனம் வந்துட்டான். ஓகே போட்டு ஆள் சாப்பிட போகுது. அப்புறம் விட்டு சாப்பிட சரியில்லையே, நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். சூப்பராக இருக்குது. ரசம் குடிப்பேன் செம்மையாக இருக்கு. குடிப்பா சொல்லு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? வேறு லெவலா ஒரு ரூபாய் வச்சுனே வேறு லெவலுன்றானே. வீடியோ கண்டு அடிக்கிறியா? உண்மையை சொல்றா. வீடியோ அப்படி ஒரு ரூபாய் வச்சோடனே நல்லா இருக்குன்றான். உண்மையாக நல்லா இருந்தது. ஒரு ரூபாயிலே தெரியும் சுவர் நல்லா இருந்தது. ஆனால் நான் ஒருக்கா டேஸ்ட் பார்க்கல. ஆள் தான் வரைக்கும் டேஸ்ட் பார்க்குறேன். உப்பு புளி காணும் உண்டு. ஆனால் குழம்புக்கு ஒரு டேஸ்ட் பார்க்கல. ரசத்துக்கு டேஸ்ட் பார்க்குறேன்ட்டு அவன் தான் குடிச்சு பார்த்தவன். அதான் சொல்கிறான் நல்லா இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. அது சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா மூக்க உறிஞ்சு எல்லாரும் சாப்பிட்றோம். ஆசை வாழுது எல்லாருக்கும். அந்த அவ்வளோ காரம், அவ்வளோ உரைப்பு. ரசம் கொஞ்சம் போட்டு எனக்கு ரசம் விட்டு கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ரசம் கொஞ்சம் போட்டு எனக்கு வெள்ளை சோறு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு ரசம் கொஞ்சம் போட்டு ரைட். ஓகே காணுங்க. ரசத்தை குழச்சி அதுக்குள்ளே கொஞ்சம் சிக்கனையும் எடுத்து நல்ல தசையாக போட்டுட்டு அப்படியே வச்சு சூப்பராக இருக்குது. நல்ல ரஜி. நான் கல்வெட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பொயிலர் மற்றது ஊர்கோழி தான். ஆனால் பயந்து கொண்டு வந்துடுறேன். நல்லா இருக்குமா இது இருக்குமான்ட்டு. பொயிலர் மாதிரியே இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன்னா ஆனால் நல்லா இருக்கு. ஊர்கோழி தான், ஊர்கோழியே மாதிரி இருக்குது. என்ன வித்தியாசம் என்ன கண்டுபிடிக்க தெரியலை. நல்லா இருக்குது. கிழமையில் மாதத்தில் ஒருக்காண்டாலும் இப்படி எல்லோரும் சேர்ந்து சமைச்சு வெளியில் சாப்பிட்றதுல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம். நீங்களும் உங்களோட வீடுகளில் சொந்தங்கள் பந்தங்களோட வெளியிடத்தில் இருந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற போகிறோம். ஓகே ஆசையம்மா, நன்றி சமைச்சு தந்ததுக்கு. ஓகே
நீ சொன்ன மாதிரி இன்னும் ஒரு என்ன சொல்கிறது ஆசைமா வச்சு ஆசைமா மீன் கறி நல்லா வைப்பாதானே சொன்னான் தானே அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இதோட போயிட்டு வரேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் பாய்.